இந்த வீடியோவில் உங்களுக்கு மொத்தம் 5 இடியம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடியம்ஸ்லேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். ஆன்சர் பண்ணி பாருங்கள். பின்னாடி ஆன்சர் பார்த்துக்கலாம். உங்களால் வந்து நான் கொடுத்துருக்க 5க்குமே ஆன்சர் பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில். இதோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டு வெயிட் ஃபார் சம்ஒன். பி ஆப்ஷன் எக்ஸ்பெக்டிங் ஒன்ஸ் அரைவல். சி ஆப்ஷன் டு வெயிட் ஃபார் த சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். To go to receive someone. Second question, get all the ducks in row. First option, make arrangement for the functions to be well organized. Third option, conduct a seminar. Fourth option, plan and excursions. Third question, fetch and carry. Third question, okay, first option பார்த்தீங்க அப்படின்னா, do a lot of little jobs. B option, discuss a project. C option, go on a voyage. D option, run errands. Fourth question, do the math. A option, come to the conclusion. B option, beat around the bush. C option, take drastic steps. D option, to think carefully. Fifth question, round the corner. A option, far away, very near, a long way, at a distance. இப்போ மொத்தம் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். 5 கொஸ்டினையும் இப்போ நல்லா படிங்க. ஆன்சர் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணுங்கள். ஆன்சர் நான் இப்போ சொல்ல போகிறேன். 5மே உங்களால் கரெக்டாக பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். பண்ண முடியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ஆன்சர் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, டு வெயிட் ஃபார் த சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டு பி வெல் ஆர்கனைஸ்ட். Third question, answer run errands. Fourth question, to think carefully. Fifth question, very near. ஸோ 5 நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை தாண்டி இன்னும் இம்பார்ட்டன்ட் இடியம்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வரல அப்படின்னா நான் அடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு கொஷினாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.